வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த கிறிஸ்டியான்பேட்டை அருகே விபத்துக்குள்ளாகி நின்ற காரில் இருந்து 1 டன் செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பியோடிய கடத்தல்காரர்கள் பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தண்ணீர் பந்தல் கிராமத்தில் விவசாயி பாலசுப்ரமணியனை வெட்டி கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி பழனிசாமிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தீர்ப்பை தொடர்ந்து குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி பைகாரா படகு இல்லத்திற்கு 40 புதிய படகுகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. தற்போது கோடை சீசன் தொடங்கியதை அடுத்து ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் இந்த புதிய படகுகள் வாங்கப்பட்டுள்ளன. ஈரோடு மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அதிலிருந்து எழுந்த புகை மண்டலத்தால் மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் போன்ற பல்வேறு உடல் உபாதைகளுக்கு பொதுமக்கள் ஆளாகினர். சம்பவ இடத்திற்கு வந்த 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையில் படகு மூழ்கி நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 மீனவர்களை சக மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர். படகில் திடீரென ஏற்பட்ட ஓட்டை காரணமாக நீர் உட்புகுந்து இந்த விபத்து நிகழ்ந்ததாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.